வணக்கம் நேர்களே. இந்த வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே சந்தைகள் ஒரு ஹை வாலடைல் மூவ் ப்ளஸ் வீக்லி F&O க்ளோசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை வாலடைல் மூவில் இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 26 புள்ளிகள் மார்ஜினல் லோ 23,532.70 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1294, டிக்ளைன்ஸ் 1086, மிட் கேப் 0.45% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.81% ஏறி இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் தான் இந்த ப்ராடர் மார்க்கெட்டை இன்றைய தினம் நிறுத்தியதுன்றே சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 4.5% விழுந்திருக்கு. இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 14.78. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் உள்ளே வந்த மாதிரி தெரியுது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ emerged as a top gainers today. FMCG, PSU Bank and Nifty Pharma ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைய தினம் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இதில் பங்குகளை பார்க்கும் பொழுது ஐஷர் மோட்டார், ஹீரா மோட்டோகாப், HDFC லைஃப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கோட்டக் மஹேந்திரா, SBI லைஃப், கிராசிம், டெக் மஹேந்திரா, கோல் இந்தியா, HDFC பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். லூசஸில் பார்த்தோம்னா FMCGயில் ஹிந்துஸ்தான் லீவர், டாடா கன்சியூமர், பிரிட்டானியா, நெஸ்லே இவையெல்லாம் கணிசமாக இறங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். இதை தவிர பாரத் பெட்ரோலியம், NTPC, இந்துசின் பேங்க், பவர் கிரிட், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் நிஃப்டி 500 எடுத்தமையானால் இன்றைய தினம் ஏறியதில் பார்த்தோம்னாக்க நெட்வொர்க் 18 மீடியா 84 ரூபாய் தொட்டுள்ளது. அதுபோல் ஐஷர் மோட்டார் 6% ஏறி 4883. லூசஸில் SKF இந்தியா 7.41% விழுந்து 4512 இருக்கிறது. கியூ நியூஸ்னு பார்க்கும் பொழுது பஜாஜ் ஸ்டீல் ஒரு 24 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. தென் செப்லா 8 US FDA அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அவங்களுக்கு ரிசீவ்ஸில். தென் அக்ரோடெக் ஃபுட்ஸ் பார்த்தோன்னா 100% ஸ்டேக் அக்யூசியேஷன் இன் டெல் மோண்டே ஸ்டாக் அகைன் அது நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. டாடா பவர் 126 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1.33% ஏறி இருக்குன்னு சொல்லலாம். டாப் கைனஸ் வால்யூம் கைனஸில் பார்த்தோம்னா இன்றைய தினம் மகாலட்சுமி ரூப்டெக் கிட்டத்தட்ட 14% அதிகரித்திருக்கிறது. வால்யூம் ஸ்பைக் பை 24 டைம்ஸ். அதுமாதிரி பேங்கோ ப்ராடக்ட்ஸ் அதுவும் 18.84% அதிகரித்திருக்கிறது. driven by increased investors following 1:1 bonus and robust Q2 earnings. ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோன்னா அதுவும் 16.76 டைம்ஸ் அதிகரித்துள்ளது. அதுமாரி மிதானி மிஸ்ரா தத்து நிகாம் அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5.25% அதிகரித்து ட்ரேடிங் வால்யூமும் 12 டைமுக்கு மேலே 2 வீக்ஸ் ஆவரேஜுக்கு மேலே இன்றைக்கி ஒரு அட்ராக்டட் சிக்னிஃபிகண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 884 ரூபாய் விழுந்து 73,598. தங்கம் வெள்ளி விழ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ETF-ல. சில்வர் அதுமாரி 1,864 ரூபாய் விழுந்து 87,333. குரூட் ஆயில் 12 ரூபாய் அதிகரித்து 5,808 மணி வாங்கி கொண்டிருக்கிறது. மெயினாக வெள்ளியை பொறுத்தவரை சைனாவினுடைய ஒவ்வொரு முடிவும் அதற்கு தகுந்தாற்போல் அந்த ரியாக்ஷன்ஸில் இருக்கும். அவங்க திடீர்னு ஸ்டிமுலஸ் பேக்கு இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அது தகுந்த மாதிரி சில்வரில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா உடனே அது விழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு ஹை வாலடைல் மூவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. அது 2.36%, 1.84%. ஈரோஸ் ஜிடிபி நோ சேஞ்ச் 0.4 versus 0.4. மேலும் சூரிய ரோஷினிங்கிற பங்கு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைய தினம் நம்ம சந்தைகளை டெக்னிக்கலாக பார்த்தோன்னா காலையில் ஓப்பனிங் 23,542, நேற்று க்ளோஸை விட கீழே தான் ஓப்பன் ஆச்சு. தென் கிட்டத்தட்ட ஒரு 23,675 வரலையும் மேலே போச்சு. தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 ஒரு நியூ லோ கிட்டத்தட்ட 23,484.15. தென் அதுக்கப்புறம்
அதுலேயே ஒரு மாதிரி ஒரு ஒரு 15-20 பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் 23,532.70 அப்படிங்கிற பங்குகளில் வந்து முடிவடைந்திருக்கிறது. மேலும் இந்த வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படுவதற்கு முக்கிய காரணம் ஷார்ட் அண்ட் வீக்கெண்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக்லேயும் புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து லீவு. அதுமாரி அந்த லார்ட் சைஸ் சேஞ்சஸும் அடுத்த வாரத்துலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அதுமாரி நிறையா சேஞ்சஸ் செபி சொன்னது இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் ஆஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி டுடே. ஸோ பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் ஆஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த டெய்லி சார்ட்ஸை பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் சோல்டு பொசிஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இதுலேருந்து பார்த்தோன்னா எனி புல் பேக் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோன்னாக்க 23,874 to 24,005 அப்படிங்கிற லெவல் வரலையும் சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இப்போ பார்த்தோம்னாக்க 23,527 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே விழுந்தால் மார்க்கெட் வந்து மறுபடியும் 23,450 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பட் ஆக்சுவலாக இன்றைக்கே அந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கான். அதனால் இதுலேருந்து ஒரு சந்தைகளில் புல்பேக்கை எதிர்பார்க்கலாமா, என்ன ஆகும், என்னெல்லாம் வந்து நாம் வந்து சந்தைகளில் கையாள வேண்டும் என்பதை நம்மளுடைய சிறப்பு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.